மனசுலாயோ இந்த ஒரு வார்த்தையை கேட்டாவே எல்லாருக்கும் இவரை தான் ஞாபகம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் நடிக்கிற நடிப்பாகட்டும், இவர் பண்ணுற வில்லதனமாகட்டும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏரோப்ளேஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் டென்சில். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி பேச போகிறோம்னா, ஜெயிலர் படத்தோட வில்லன் விநாயக் இருக்கார் இல்லையா, ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர். தமிழ் சினிமா, மலையாளம் சினிமான்னு எல்லா சினிமாலையும் கலக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஒரு வில்ல, ஒரு இன்னசென்ட் கேரக்டர் பண்ணுறக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி தான் பேசலாம். தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே அவர் வந்து ஜெயிலர் படத்து மூலியமாக தான் தெரியும். ஏன்னா ஜெயிலர் படத்தில் கலக்கியிருக்காரு, பயங்கர வில்லதனமாக நடிச்சிருக்காரு. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் ஆகட்டும், அவர் கண் ஆகட்டும், அவர் பேசுகிற ஸ்லாங் ஆகட்டும் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜெயிலர் படத்தில் நடிக்கிற வில்லனை வந்து நீங்கள் எங்கே முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக திமிருன்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. விஷால் அவர்கள் நடிச்சிருப்பார் இல்லையா, நல்ல ஒரு திரைப்படம். அந்த படத்தில் வில்லியா வந்து ஸ்ரீயா ரெட்டி இருப்பாங்க. ஸ்ரீயா ரெட்டி கூட ஒரு அல்லக்கை கேரக்டராக வந்து நம்ம விநாயக் அவர்கள் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரை அவ்வளோ உள்வாங்கி நடிச்சிருப்பார். ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளோ பக்காவாக நடிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நம்ம விநாயக் அவர்கள் சொல்லலாம். ஸ்ரீயா ரெட்டி பயங்கரமாக கலக்கியிருப்பாங்க. எசக்கு அப்படின்ற மாதிரி நம்ம திமிரு படத்தில் விஷால ஒரு வழி பண்ணிடுவாங்க இல்லையா. கூடவே இவர் சேர்ந்துட்டு அந்த அல்லக்கை மாதிரி ஹேண்டிகேப் மாதிரியே நடிச்சிருப்பார். இந்த ஹேண்டிகேப் மாதிரியே நடக்கிறது பண்ணுறது, இந்த சாயல் எல்லாமே வந்து அப்போவே ஒரு பயங்கரமான ஒரு வில்லதனமாக நடிச்சிருப்பார். அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லலாம், விநாயகோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அவர் கலக்கியிருப்பார் திமிரு படத்து மூலிமா. ஆனால் திமிரு படத்தில் யாரெல்லாம் இவர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஜெயிலர் படத்தில் பயங்கரமாக பேர் வாங்கிட்டாருங்க. விநாயக் இஸ் நாட் ஒன்லி அன் ஆக்டர். இவர் வந்து சினிமாக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாட்டு பாடுவாராம், நல்ல மியூசிக் பண்ணுவாராம், நிறைய விஷயங்களை வந்து கற்றுட்டே இருப்பாராம். பயங்கரமான டேலண்டடான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக வரணும் அப்படின்னு தான் ஆசை மலையாளம் சினிமாவில். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு. ஆனால் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு நல்ல பேர் வாங்கியிருக்காருங்க மலையாளம் சினிமாவில். ஏகப்பட்ட படங்கள், ஒரு படமா ரெண்டு படமா, நிறைய படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகும், நிறைய படங்களில் வில்லன் ஆகும், நிறைய படத்தில் இன்னசென்ட் ஆகும். அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணி நடிக்கிற பர்சனா விநாயகா இருக்காரு. ஆனால் ஜெயிலர் பண்ணிட்டு இவருக்கு நிறைய பேர் வந்துருச்சு. ஏன்னா ஜெயிலரில் இருக்கிற எல்லா படத்துலையும் ரஜினிகாந்துக்கு எவ்வளோ வந்து மவுஸ் கொடுத்தாங்களோ அதே லெவலுக்கு வந்து ஜெயிலர் படம் விநாயக் வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட வில்லன் தாங்க விநாயக் தாங்க. மனசுலாயோ சாரே 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 அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஸ்லாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். விநாயக் பேசின ஸ்லாங் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமா, மலையாளம் சினிமா, கன்னடா சினிமான்ற மாதிரி எல்லா சினிமாலையும் என்னோட பேர் வந்து இப்போ இடம் பெறுது. ஜெயிலர் பட வில்ல அப்படின்ற மாதிரி என்னோட பேர் வந்து ஹைலைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நெல்சா ரொம்ப நன்றி நெல்சா அப்படின்னு வந்து நம்ம விநாயக் குறிப்பிட்டிருக்காரு. எப்படியாவது மலையாளம் சினிமாவில் படம் பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்க சொல்ல வந்து மோகன்லால் வந்து இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மோகன்லால் படத்தில் வந்து இவர் சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். மாந்திரிகம்னு ஒரு படத்து மூலிமா டெபியூட் பண்ணுறாரு மலையாளத்தில், நல்ல பேர் வாங்குறாரு. ஏன்னா மோகன்லால்ன்ற ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்கிறதுனா சும்மா சாதாரண விஷயமா. படமே இவருக்கு மாந்திரிகம்னு ஒரு படத்து மூலியம் அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டர் மூலிமா அவரோட ஃபேஸ் நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகுது. மலையாளம் சினிமாக்காகட்டும் இல்லை அவங்க ஃபேமிலிக்கு காட்டுற லெவலுக்காச்சும் அவர் ஃபேஸ் நல்லா ரிஜிஸ்டர் ஆகுது. அடுத்தபடியாக துல்கர் சல்மான் கமிட்டி படத்தில் நடிக்கிறாரு. அது ட்ரைலரை பார்த்து நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு படத்தை வந்து பண்றாங்க, துல்கர் சல்மான் அப்புறம் இவரெல்லாம் பண்றாரு, விநாயக் எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா விநாயக் கொஞ்சம் கூட அசரவே இல்லையா. இது ஒரு ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரினால வந்து நான் என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, இந்த கேரக்டருக்கு நான் நடிச்சே ஆவேன், இந்த கேரக்டர் நான் உயிர் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி விநாயக் நின்று இருக்காரு, துல்கர் சல்மான் நின்று இருக்காரு. அதே லெவல்ல கமிட்டி படம் நல்லாவே ஹிட் ஆச்சு. ஏன்னா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இல்லையா, கண்டிப்பா மக்கள் மத்தியில் நல்லாவும் பேர் வாங்கிருச்சு. ஸ்டார்டிங்ல கமிட்டி படம் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வாங்கியிருந்தாலும் போக போக மக்கள் மனசுல வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கொண்டு வந்திருக்கு. நல்ல ஒரு திரைப்படமாக வந்து மக்கள் மனசில் அமைஞ்சிருக்கு. ஸோ கமிட்டி நல்ல பேர் வாங்கி விநாயக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு, துல்கருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மலையாள சினிமாவில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தெற்கு வடக்கு, ஆடு 2, ஒருத்தி, காலம் காவல், மம்முட்டி கூட சேர்ந்து நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டிரான்ஸ் ஃபகத் ஃபாசில் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோ கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கும் போது விநாயக்கோட பேர் உச்சத்தில் போகுது. ஆப்ரேஷன் ஜாவால மெயின் கேரக்டர், செகண்ட்ஸ்ல மெயின் கேரக்டர், கரி தாண்டம்ல மெயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல டெபியூட்ல வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணி கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் இப்போ இவருக்குனே வெயிட்டேஜான ரோலை டேரக்டர்ஸ் எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் சினிமா ஆகட்டும் மலையாளம் சினிமா ஆகட்டும் இவர் உள்ள வந்தாவே நல்ல ஒரு ரோலை தான் ஆப்டா இவர் கொடுக்குறாங்க. இவர் மலையாளம் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் தமிழ் சினிமாவில் இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணுறாங்க, நீங்கள் நல்ல மலையாளம் சினிமாவில் நல்லா ஹிட் ஆகிட்டீங்க, தமிழ் சினிமாவில் வந்து படங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மரியான்ற ஒரு படம் பண்ணுறாரு, நம்ம தனுஷோட படம் இல்லையா. தனுஷ் சூப்பராக நடிக்கிறார் இந்த படத்தில். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகுது. சின்ன சின்ன இடங்களில் வந்தாலும் ஸ்க்ரீன் பிளே படி இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்பப்போ வந்தாலும் அவரோட ஃபேஸ் நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் மரியானில். ஆக்சுவலாக இவர் நெகட்டிவும் பண்ணலாம், பாசிட்டிவும் பண்ணலாம், இன்னசென்ஸாகவும் பண்ணலாம். எல்லா ஏரியாவிலும் ஐயா கில்லின்ற மாதிரி கேரக்டர் கொடுத்தா போதுங்க நான் நடிச்சுட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நடிப்பார். யாருக்குமே பயப்பட மாட்டாருங்களாங்க.
டேரக்டர் ஆகட்டும் ப்ரொடியூசர் ஆகட்டும் யாருக்குமே பயப்பட மாட்டாரா, மனசில் என்னத்தை வந்து அப்படியே மனசில் பேசிட்டு போயிட்டே இருப்பாரா விநாயக். மலையாளம் சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ண விநாயக் நெக்ஸ்ட் வந்து தமிழ் சினிமாவில் களமிறங்குறாரு. கௌதம் வாசுதேவன் அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நீங்கள் வந்து துருவ நட்சத்திரத்தில் நடிங்க, நீங்கள் வந்து நடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து கௌதம் வாசுதேவன் கேட்குறாரு. நேராக போயிட்டு துருவ நட்சத்திரத்தில் நடிக்கிறாரு விநாயக் அவர்கள். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காராம். ஏன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண சொல்ல வந்து கௌதம் வாசுதேவன் சொல்கிறாரு, விநாயக்கை நாங்கள் ஹையர் பண்ணது ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா அவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு கௌதம் வாசுதேவன். சமீபத்தில் இவர் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற டெனன்ட் வந்து இவர் மேலே கேரளா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ரகலை பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ல வந்து போலீஸ்காரே இவர் வந்து எதிர்த்து பேசுவாராம். ஏன்னா பயப்படவே மாட்டாராம், யாரா வேணா இருந்துக்கோங்க நான் பேசிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. அவர் சினிமாவில் தான் வில்லனாக இருப்பாருன்னு பார்த்தா நிஜ வாழ்க்கையிலும் விநாயக் வில்லனாகவே இருந்திருக்காரு. பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விநாயக் இப்போ வரைக்கும் அவர் சிங்கிளாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இவர் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு. முன்னாள் சிஎம் வந்து கேரளாவில் இறக்குறாரு. அந்த கேரளாவோட முன்னாள் சிஎம் இறக்கும்போது இவர் ஒரு கமெண்ட் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. அதை போடும்போது வந்து முன்னாள் சிஎம் தானே இறந்துட்டாரு, ப்ரெசென்ட்டில் இருக்க சிஎம்மாக இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸை போட்டிருக்காரு. இதுக்கு போய் 3 நாள் விடுமுறை கொடுக்குறீங்களே, ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க, காலேஜ் பசங்கள்லாம் பாதிக்கப்படுகிறாங்க, அவங்க கல்வி என்ன ஆகுறது, அவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் என்ன ஆகுறது, ஹாஸ்பிட்டலுக்கு யார் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருப்பாரு. கருத்தை பதிவிட்டதுனால வந்து விநாயக்கை நிறைய பொலிட்டிஷியன் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவர் யார் பேசுறது, நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவர் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக்கு நிறைய கொலை மிரட்டல் வந்திருக்கு. அந்த கொலை மிரட்டலுக்கெல்லாம் அசரவே மாட்டாராம். நீ கொலை மிரட்டலாக இருந்து எது வேணா இருக்கு, தான் தனி ஆள், அந்த மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே விநாயக் இருப்பாராம். நம்ம தமிழ் சினிமாவில் பிரகாஷ் ராஜ், நாசர் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுற லெவலுக்கு இவர் ஒரு பெரிய ஆக்டராக வந்து மலையாளம் சினிமாவில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவும் மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 வருது, இவரை வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறையவே இருக்குது. ஆனால் ஜெயிலர் 1 அவர் இறந்துருவார். ஜெயிலர் 2 மேபி இந்த லோகேஷ் கனகராஜ் படத்தில் வர மாதிரி ஒரு யூனிவர்ஸ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா விநாயக் யூனிவர்ஸ் வருமா வராதா அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க.